அப்பாடா, என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல. மேடம், என்ன யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இத பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு இது எல்லாமே முன்னாடியே தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நானும் பாடுபடுறேன். அதனால உங்களுக்கு தெரியாமலே இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடலான்னு நினைச்சேன். என்ன மேடம் இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு தெரியாமலே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்ககிட்ட சொல்லிக்கலாம்ல? ஏற்கனவே நீங்க ரொம்ப டென்ஷனான ஆளு. இத சொன்னா எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு தான் நான் சொல்லல. கவலைப்படாதீங்க, நான் குரு கிட்ட சொல்லிருக்கேன். இது எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லிருக்கேன். நிஜமாவா மேடம்? குரு மட்டும் இல்ல, அவன் கூட ஒரு டீமே ஒர்க் பண்ணுது. வெங்கடேஷும் மாலத்தையும் தேடுறது தான் அவங்க வேலையே. விடியத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் புடிச்சிருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மேடம், அட்லீஸ்ட் எங்க கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. குரு சாருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. என்ன பேசுறீங்க முத்துப்பாண்டி? நீங்க வெறும் இன்ஸ்பெக்டர் இல்ல. இந்த ஃபேமிலி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுல உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குல்ல. அதனால நான் சொல்லல, இப்பவும் சொல்றேன். நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் குரு பாத்துப்பான். எனக்கு என்னவோ அதை கேட்கும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இந்த வெங்கடேசனை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்றதே ஒரு டவுட் தான். மேடம், இந்த பைத்தியக்கார வெங்கடேஷ் வேற கோலா கிலன்னு சொல்லிட்டு ஏதோ திடீதானா மேடம்? ஏ சண்முகம், ஒண்ணு பண்ணலாமா? என்னல? நிச்சயமா அந்த வெங்கடேஷ் இந்த கல்யாண முகூர்த்தம் 9 to 10 ஏதாவது குழப்பம் பண்ணலாம் தானே பிளான் பண்ணிருப்பான். ஆமா, அதுக்காக நாம முகூர்த்த டைம் மாத்தி வச்சுட்டா என்ன? இல்ல புரியல. 9 to 10 முகூர்த்த டைம் இருக்குல்ல, அத முன்னாடி தள்ளி ஒரு 7 மணிக்கே வச்சுட்டா? உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியா மச்சான். கரெக்ட். குட் ஐடியா. எனக்குமே இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கும் பெட்டர்னு தோணுது. லே, காலையில ஒரு முகூர்த்தம் இருக்குன்னு ஐயர் சொன்னார்ல, 7 மணிக்கு அதுலயே வச்சிடுவோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் உடனே போய் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இல்ல பாண்டி, பாரு, குரு வெளியில அந்த வெங்கடேசனையும் மாலதியும் எப்படி தேடுதாரோ அதே மாதிரி மண்டபத்துக்குள்ள நீ தான் பாத்துக்கிட்டன. இன்னைக்கு இந்த கல்யாணத்துல வந்து நிக்கிற என்னோட காதல் கதை, அந்த கதையை தான் நான் சொல்ல போறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்களேன். தேங்க்யூ. அறிவு, ரத்னானி சுமாரு இங்க பாரு. இப்ப சொல்லாம எப்ப சொல்றது? அறிவு, நீங்க எல்லாருமே உங்க சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. We were just kids when we fell in love அப்படின்னு ஒரு பாட்டு. உண்மையிலேயே நான் ரத்னாவை லவ் பண்ண ஆரம்பிச்சது எப்போன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 10 வயசா இருக்கும் முதல்ல இருந்து. அப்ப நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த காதல் இருக்குல்லங்க, அது எப்போ வரும்னு தெரியாது. ஆக்சுவலா அது இப்பதான் வரணுங்கிறதுக்கு வயசு கூட கிடையாது. நான் 5th படிக்கிற அப்பவே ரத்னாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னல. ஆனா 8th படிக்கிறப்பதான் அவளை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஏன் ரத்னாவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். என்னோட ரத்னாக்கு அப்படியே ஒரு நட்சத்திரத்தோட சாயல். எனக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும். அவளோட அந்த 2 கண்ணும் பட்டாம்பூச்சியோட சாயல். உண்மையை சொல்ல போனா சின்ன வயசுல நான் ஒரு ஒபீடியன்டான பையன் மாதிரிலாம் இல்ல.
பயங்கர அராத்து. அதனாலயே எங்க அப்பா ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போக வேண்டியதா போயிடுச்சு. ஆனா என்னமோ தெரியல, நான் சொன்ன இல்லையா இந்த சின்ன வயசு கதை என்னன்னு தெரியல, வெளியூர் போயும் ரத்னாவை என்னால மறக்கவே முடியல. இன்ஃபேக்ட் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா அப்படியே நிச்சயம் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன். ஆக்சுவலா நான் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி படிச்சேன்னு சொல்லாங்க. அப்பப்ப இந்த ஊர்ல இருக்கிற பசங்க கிட்ட ரத்னா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டே இருப்பேன். நான் பிளஸ் 2ல நல்ல மார்க் எடுத்தேன். தமிழ்நாடோட பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சது. எங்க அப்பா மிஸ்டர் விநாயகம் அவர் தான் என்ன சேர்த்து விட்டாரு. ஆனா ரத்னா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க.